40 வயது ஆகியும் கூட இன்னைக்கும் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 ஹீரோயினாக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இப்போ அந்த சாதனையை தொடர்ந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க நடிகை த்ரிஷா அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக ரசிகர் கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் இன்றைய தமிழ் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான எல்லா பெரிய ஹீரோக்களுக்கு ஜோடியாகவும் த்ரிஷா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அது விஜய் கூட வந்து லியோவாகட்டும், மட்ட சாங்கு கோட்லி ஆகட்டும், இப்போ அஜித் ஜோடியா விடாமுயற்சி ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். உலகநாயகன் கமலஹாசன் படத்தில் கூட தக் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோவுக்கு ரொம்ப வருடங்கள் கழித்து ஜோடி சேர்ந்துருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம நடிப்பின் நாயகன் என்று ரசிகர்கள் அன்போடு அழைக்கின்ற சூர்யாவுக்கு ஜோடி தான். இத்தனைக்கும் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அவங்களோட முதல் படம் அப்படின்னா அது மௌனம் பேசியதே அல்லது லேசா லேசா, ரெண்டில் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ஷூட் பண்ணி முடித்தது ஒரு படம், ரிலீஸ் ஆனது இன்னொரு படம். ஸோ அதனால் வந்து அவங்களோட நம்பர் 1 படம் முதல் படம் அப்படின்னா இருவேறான கருத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம மௌனம் பேசியதே சொல்லலாம். ஸோ மௌனம் பேசியதில் சூர்யாவுக்கு ஜோடியாக அறிமுகமான த்ரிஷா அவர்கள் அடுத்ததாக ஹரி இயக்கத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக 6 அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. கடைசியாக கிட்டத்தட்ட 2005 வருடம் 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 பேரும் ஜோடி சேரவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2005லேருந்து 2024 கிட்டத்தட்ட 19 வருடம் வந்து ஜோடி சேரவே இல்லை. ஆனால் இப்போ சேர்ந்துருக்காங்க. சரி, என்ன படம் அப்படின்னா சூர்யா 45. அதாவது நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிக்க போகிற படம். நவம்பர் மாதம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் அப்படிங்கிறாலேயே பல மடங்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. ஸோ காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, ரகுமான், இப்போது த்ரிஷாவும் ஆட் ஆகிறதால இந்த படத்துக்கான பிஸ்னஸும் சரி, மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் சரி, மிகப்பெரிய அளவில் கூடிக்கிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கூட்டணி ரொம்ப பிடிச்சிருக்கு, குறிப்பாக சூர்யா த்ரிஷா இந்த காம்பினேஷன் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இணையறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.